இன்றைய திருப்பலி முன்னரை ஆண்டவரின் குரலுக்கு செவிசைக்க அழைக்கும் பாஸ்கா காலத்தில் 4ஆம் நாள் திருப்பலிக்கு வந்துள்ள உங்களை அனைவரையும் வாழ்த்துகின்றோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நல்ல ஆயனாக இருந்து தன் ஆடுகளை வழிநடத்தும் இயேசுவை நாம் பார்க்கின்றோம். ஆயனின் வார்த்தைகளை ஏற்று அவர் தன் பின்தொடர்ந்தால் நிறைவாழ்வை அளிப்பதாக வாக்கு கொடுக்கிறார் நம் ஆண்டவர். இதையே யூத மக்களை பார்த்து எடுத்து கூறுகிறார். புனித பவுலும் பர்னாவும் கடவுளின் வார்த்தைகளை உதை தள்ளினால் நீங்கள் நிறைவாழ்வை பெற்றுக் கொள்ள மாட்டீர்கள். அவ்வார்த்தைகளை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் நிறைவாழ்வுக்கு தகுதியுடையவர்கள் என்று முதல் வாசகத்தில் கூறுகிறது. 100 ஆடுகளில் ஒரு ஆடு செவி கொடுக்காமல் தப்பி போனாலும் அந்த ஆட்டையை கண்டுபிடித்து தன் மந்தையில் சேர்க்கும் நல்ல ஆயனாம் நம் இயேசு. இன்று நம்மையும் அவர் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க அழைக்கின்றார். நிறைவாழ்வை பெற்றுக்கொள்ள நாமும் நல்ல ஆயுளாய் அவரை பின்தொடரும் வர வேண்டி இத்திருப்பலயத்தில் இணைந்து மன்றாடுவோம்.
4ஆம் ஞாயிறிலே இருக்கின்றோம். இந்த ஞாயிறை நல்லாயின் ஞாயிறு என்று நாம் சிறப்பிக்கின்றோம். ஆகவே இன்னும் சிறப்பான விதத்தில் நல்லாயனாக நம்மை வழிநடத்துவதற்காக கடந்த வியாழன் 8ஆம் தேதி அன்று நமக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட திருத்தந்தை லியோ அவர்களுடைய பணி சிறக்க அவருக்காக இந்த திருப்பலியிலே நாம் சிறப்பாக செபித்து மன்றாடுவோம். இன்னும் குறிப்பாக நம்முடைய ஊரிலே இறை அழைத்தல் பெருக வேண்டும். இது வரைக்கும் நமக்கு ஒரே ஒரு குருவானவர் தான் இருக்கின்றார் இல்லையா? ஆகவே இன்னும் இறை அழைத்தல் வளர வேண்டும். நம்முடைய பங்கிலிருந்து சகோதரர்களாக குருத்துவ நிலைக்கு படித்துக் கொண்டிருக்கக்கூடிய இயான் மேரியோ மிஷன் ஆகிய இவர்கள் மேலும் சிறப்பான விதத்தில் தங்களுடைய அந்த குருத்துவ படிப்பை முடித்து நல்ல குருமானவர்களாக வேண்டும் என்கிற கருத்திற்காகவும் நாம் செபிப்போம். நம்முடைய ஊரிலிருந்து இன்னும் இறையழைத்தல் வர வேண்டும் என்கின்ற கருத்திற்காக சிறப்பாக நாம் செபிப்போம். இதைப்போலவே நம்முடைய இந்திய நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவிக் கொண்டிருக்கின்றது. போர் நிறுத்தத்தை அறிவித்திருந்தாலும் கூட நேற்றைய தினம் பாகிஸ்தானிலிருந்து மீண்டும் ஏவுகணைகள் செலுத்தப்பட்டதாகவும் அது முறியடிக்கப்பட்டதாகவும் செய்திகள் வருகின்றன. ஆகவே இந்த போரெல்லாம் வருகின்ற போது இன்னும் நமக்கு தான் கஷ்டம், எல்லோருக்குமே கஷ்டம். இப்போது பார்த்தீர்கள் என்றால் பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ், காஷ்மீர் இதெல்லாம் பார்டரில் இருக்குதோ அந்த இடங்களெல்லாம் மிக ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்கின்றது. ஆகவே அந்த நிலை மாற வேண்டும், அமைதி இருக்க வேண்டும். நம்முடைய திருத்தந்தை லியோ அவர்களுடைய தொடக்க வார்த்தையை பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாங்க? உங்களுக்கு அமைதி உரித்தாக்கட்டும் என்று சொன்னார். ஆகவே அந்த அமைதியை நாம் பெறுகின்றவர்களாக, அமைதியை தூதுவர்களாக உலகிலே இந்தியா பாகிஸ்தானிலேயும் அதே போல உக்ரைன் இது போன்ற இடங்களிலே இன்னும் போர் நடந்து கொண்டிருக்கின்றன. அமைதி திரும்ப வேண்டும் என்பதற்காகவும் செபிப்போம். தூய மகனிகளை தகுந்த முறையில் கொண்டாட தடையாக இருக்கின்ற குற்றங்களை நினைத்து பார்ப்போம். மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டும். எல்லாம் உள்ள இறைவனமும் சகோதர எல்லாம் உள்ள இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வராக. ஆமென்.
என்றென்றும் வல்ல இறைவா, வெண்ணவரின் மகிழ்ச்சியில் நாங்களும் பங்குபட எங்களை நீர் அழைத்துச் செல்கின்றேன். அதனால் நல்லாயராகிய கிறிஸ்து துணியோடு முன்னரே சென்றுள்ள இடத்துக்கு பணிவுள்ள மந்தையாகிய நாங்களும் வந்து சேர்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் வாழும் உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் முதலே தாங்கள் அறிவித்த நற்செய்திக்கு யூதர்கள் செவிமடுக்காததால் நாங்கள் நற்செய்தியை புறவினத்தாரிடம் கொண்டு செல்கின்றனர் பவுலும் பர்னபாவும். புறவினத்தார் இந்த புதிய நற்செய்தியை மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றனர். புறவினத்தாரின் மகிழ்ச்சி யூதர்களின் பொறாமையாக உருவெடுக்கிறது. ஆண்டவரை அறிதல் மனிதர்கள் நடுவில் பிளவை ஏற்படுத்துகிறது. இதை கூறும் இன்றைய முதல் வாசகமான திருத்தூதர்கள் பணிவோடிலிருந்து வாசிக்க கவனமுடன் கேட்போம். முதல் வாசகம். நாங்கள் பிற இனத்தாரிடம் செல்கிறோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறைவசனம் 14 மற்றும் 43 52 முடிய. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறைவசனம் 14 மற்றும் 43 52 முடிய. அந்நாட்களில் பவுலும் பர்னபாவும் பெருகையிலிருந்து புறப்பட்டு சென்று பிசிதியாவில் உள்ள அந்தியோக்கியாவை அடைந்தார்கள். ஓய்வு நாள் அன்று அவர்கள் தொழுகை கூட்டத்திற்கு சென்று அங்கு அமர்ந்திருந்தார்கள். தொழுகை கூட்டத்தில் இருந்து ஒரு கடைக்கு சென்ற போது படையூதர்களும் யூதம் தழுவி கடவுளை வழிபட்டவர்களும் பவுலையும் பர்னபாவையும் பின்தொடர்ந்தார்கள். இவ்விருவரும் அவர்களோடு பேசி கடவுளின் அருளில் நிலைத்திருக்கும்படி அவர்களை கூட்டினார். அடுத்து வந்த ஓய்வு நாளில் ஆண்டவரின் வார்த்தையை கேட்க ஏறக்குரிய நகரத்தில் அனைவரும் கூடி வந்தனர். மக்கள் திரளை கண்ட யூதர்கள் பொறாமையால் எரிந்தது. பவுல் கூறியதை எதிர்த்து பேசி அவரை பழித்துரைத்தார்கள். பவுலும் பர்னபாவும் துணிவுடன் கடவுளின் வார்த்தையை உங்களுக்கு தான் முதலில் அறிவிக்க வேண்டியிருந்தது. ஆனால் நீங்கள் அதனை உதிரை தள்ளி நிலை வாழ்வுக்கு தகுதியற்றவர்கள் என்று உங்களுக்கு நீங்களே தீர்ப்பளித்துக் கொண்டீர்கள். எனவே நாங்கள் பிற இனத்தாரிடம் செல்கிறோம். ஏனென்றால் உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை வேற்றினதற்கு ஒளியாக ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளார் என்று எடுத்துக் கூறினார்கள். இதை கேட்ட பிற இனத்தார் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆண்டவரின் வார்த்தையை போற்றி புகழ்ந்தனர். நிலைவாழ்வுக்காக குறிக்கப்பட்டோர் அனைவரும் நம்பிக்கை கொண்டனர். அப்பகுதியெங்கும் ஆண்டவரின் வார்த்தை பரவியது. ஆனால் யூதர்கள் கடவுளை வழிபட்டு வந்த மதிப்புக்குரிய பெண்களையும் நகரின் முதன்மை குடிமக்களையும் தூண்டிவிட்டு பவுலையும் பர்னபாவையும் இன்னலுக்குள்ளாக்கி அவர்களை தங்களது நாட்டிலிருந்து துரத்திவிட்டார்கள். அவர்கள் தங்கள் கால்களில் படித்திருந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறிவிட்டு இக்கோனியாவுக்கு சென்றார்கள். சீடர்களோ தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு மகிழ்ச்சியால் திரைத்திருந்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். Amen.
அவளுடன் அவளுக்கு முன் வாருங்கள். பல்லவி. ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். பல்லவி. ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவர் தம் பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். பல்லவி. இரண்டாம் வாசகம் முன்னுரை. இரண்டாம் வாசகமான திருவெளிப்பாட்டு நூலில் திருத்தூதர் மீட்பிற்காக தன்னையே கையளித்த அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தில் துவைத்தெடுத்த வெண்ணிற ஆடை அணிந்தவர்கள் மட்டுமே இறைவனின் அரியணைக்கு முன்பாக நிற்க தகுதி பெற்றவர்கள் என்று நமக்கு தெளிவுபடுத்தும் இரண்டாம் வாசகத்திற்கு செவிமெடுப்போம். இரண்டாம் வாசகம். அரியணை நடுவில் இருக்கும் ஆட்டுக்குட்டி அவர்களை மேய்க்கும். வாழ்வு அளிக்கும் நீரூற்றுகளுக்கு வழிநடத்தி செல்லும். திருத்துதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வசனங்கள் 9 மற்றும் 14 முதல் 17 முடிய. திருத்துதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வசனங்கள் 9 மற்றும் 14 முதல் 17 முடிய. யோவான், நான் யாராலும் எண்ணிக்கையிட முடியாத பெரும் திரளான மக்களை கண்டேன். அவர்கள் எல்லா நாட்டையும், குலத்தையும், மக்களிடத்தையும், மொழியையும் சார்ந்தவர்கள். அரியணைக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள். வெண்மையான தொங்கலாடை அணிந்தவர்களாய் கையில் குறுந்தோலைகளை பிடித்திருந்தார்கள். மூவர்களுள் ஒருவர் என்னிடம் கூறியது, இவர்கள் கொடிய வேதனையிலிருந்து மீண்டவர்கள். தங்களின் தொங்கலாடைகளை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் துவைத்து வெண்மையாக்கி கொண்டவர்கள். இதனால் தான் கடவுளது அரியணை முன் நின்று கொண்டு அவரது கோவிலில் அல்லும் பகலும் அவரை வழிபட்டு வருகிறார்கள். அரியணையில் வீற்றிருப்பவர் அவர்களிடையே குடிகொண்டு அவர்களை பாதுகாப்பார். இனி அவர்களுக்கு பசியோ தாகமோ இரா. கதிரவனோ எவ்வகை வெப்பமோ அவர்களை தாக்கா. ஏனெனில் அரியணை நடுவில் இருக்கும் ஆட்டுக்குட்டி அவர்களை மேய்க்கும். வாழ்வு அளிக்கும் நீரூற்றுகளுக்கு வழிநடத்தி செல்லும். கடவுள் அவர்களின் தண்ணீர் அனைத்தையும் துளைத்து விடுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Hallelujah.
ஆண்டவர்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 10 இறை சொற்றொடர்கள் 27 30 முடியும். யோவான் நற்செய்தி அதிகாரம் 10 இறை சொற்றொடர்கள் 27 30 முடியும். காலத்தில் இயேசு கூறியது, என் ஆடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன. எனக்கு அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. நான் அவற்றிற்கு நிலை வாழ்வை அளிக்கிறேன். அவை என்றுமே அழியா. அவற்றை எனது கையில் இருந்து யாரும் பறித்துக் கொள்ள மாட்டார். அவற்றை எனக்கு அளித்த என் தந்தை அனைவரையும் விட பெரியவர். அவற்றை என் தந்தையின் கையிலிருந்து யாரும் பறித்துக் கொள்ள இயலாது. நானும் தந்தையும் ஒன்றாய் இருக்கின்றோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, நல் ஞாயிறை நாம் கொண்டாடிக் கொண்டிருக்கின்றோம். பாஸ்கா காலத்தில் 4ஆம் ஞாயிறை நல்லாயன் ஞாயிறு என்று நாம் கொண்டாடுகின்றோம். ஏன் 4ஆம் ஞாயிறை ஏன் அப்படி சிறப்பிக்கின்றோம்? சொல்லுங்க. திருவழிபாட்டு வாசகங்கள்ல நமக்கு தெரியும், அதாவது ஞாயிற்றுக்கிழமை வாசகங்கள் 3 சைக்கிள் ABC அப்படி 3 இது பின்பற்றிருக்கோம். விஷயம் பார்த்தீங்கன்னா பாஸ்கா காலத்தில் முதல் ஞாயிறு அன்று புனித தோமா காட்சி கொடுத்த அந்த, அதாவது பாஸ்கா காலத்தின் 2ஆம் ஞாயிறு. முதல் ஞாயிறுங்கிறது உயிர்ப்பின் ஞாயிறு. அப்போ 2வது வாரத்துல தோமாவுக்கு. அது போல இந்த 4வது வாரத்துல பார்த்தீங்கன்னா யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம். அந்த 10ஆம் அதிகாரம் முழுவதுமே நல்லாயினை பற்றி இருக்கும். முதல் ஆண்டுல பார்த்தோம்னா 10ஆம் அதிகாரம் 1 to 10 வரையும், 2ஆம் ஆண்டுல 11 to 18 வரைக்கும். இன்னைக்கு எது வாசிச்சோம்? 27 to 30. இது எல்லாமே எதை சொல்கின்றது? இறைவன் நல்ல ஆயனாக இருக்கின்றார், நாம் அவரது ஆடுகளாக இருக்கின்றோம். இன்றைய இறைவார்த்தையே ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன என்கின்ற மைய கருத்துல மிக அழகாக உங்களை சிந்திக்க அழைக்கின்றேன். பிரியமானவர்களே, ஒரு கோர்ட்ல இது கேஸ் வருது. அதாவது ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு தோட்டக்காரர் இந்த பக்கம் இருக்கக்கூடிய தோட்டக்காரருடைய ஆடுகளை திருடி விட்டார் என்று குற்றச்சாட்டு வைக்கப்படுகின்றது. நீதிபதி விசாரிக்கின்றார். விசாரிச்சுட்டு அந்த திருட்டு பட்டம் சாத்தப்பட்டவனை பார்த்து கேட்கின்றார், நீ ஆட்ட திருடியா? அதுக்கு அவர் சொன்னார், இல்லையா, அது முதல்ல என்னோட ஆடு, அத அவன் திருடிட்டான். நான் இப்ப அதை நான் எடுத்துட்டு என்னோட ஆட்டை நான் வச்சுக்கிட்டேன் அப்படிங்கிறார். இந்த
ஜட்ஜுக்கு என்ன பண்றதுன்னே தெரியும். யோசித்து பார்க்கிறார். உடனே அவர் கட்டளை இடுகிறார், சரி அந்த ஆட்டை கூட்டிட்டு வாங்க. கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னோம்னா அந்த ஆட்டை கொண்டு வருகின்றார்கள். அந்த ஆட்டை அந்த கோர்ட்டுல முன்னாடி நிக்க வச்சுட்டு இப்ப அந்த திருட்டு குற்றம் சாட்டப்பட்டவரிடத்துல சொல்கின்றார், நீ போய் வெளியில நின்று கதவு நின்று ஆடை கூப்பிடு அப்படின்னு சொல்றார். ஆட்டை அவர் கூப்பிடுகின்றார். அந்த ஆடு பயந்து கொண்டு அப்படியே அங்கேயே நிற்கிது. அந்த சத்தத்தை கேட்டு மிரளது, அவன் அங்கேயே நிற்குது. சரி, இந்த கேஸ் கொடுத்தாங்க இல்லையா என்னோட ஆடுன்ட்டு, அவனை நீ போய் ஆட்டை கூப்பிடு அப்படின்னு சொல்றான். அதே போல அவனும் வெளியே சென்று கூப்பிடுகின்றான். இந்த ஆடு துள்ளி கொடுத்து அவனிடத்துல ஓடி அவனுடைய கையிலே அடைகின்றார். உடனே அந்த சர்ச்சு இந்த ஆடு அவனுதான் நீ திருடுன அப்படின்ட்டு அவனுக்கு அதற்காக அபராதம் விதித்து தண்டனை கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, இங்க பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, என்ன ஆச்சு அந்த நிகழ்ச்சியில? சொல்லுங்க. அந்த ஆடு ஆயனுடைய குரலுக்கு செவி கொடுத்தது. ஆயனுடைய குரலுக்கு செவி கொடுத்தது. சாதாரணமா பார்த்தோம்னா எந்த ஒரு இந்த மற்ற வளர்ப்பு பிராணிகள் அனைத்துமே வளர்க்கின்றவர்களுடைய குரலை அறிந்து கொள்ளும். கோழியை வளர்த்தோம்னா நம்ம கூப்பிட்டோம்னா ஓடி வரும். இதே வேற யாராவது இது பண்ணாங்கன்னா தூரம் ஓடி போயிடும். பாதுகாப்பை தேடி சென்று அது கோழி, நாய், ஆடு எதுவாக இருந்தாலும் சரி, அதுதான் அதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய ஆயனுடைய தன்னை வளர்த்தவர்களுடைய குரலுக்கு செவி கொடுக்கின்றன. ஆகவே நாம் யோசித்து பார்ப்போம். இறைவன் நம்முடைய ஆயனாக இருக்கின்றார். இயேசு நம்முடைய ஆயனாக இருக்கின்றார். நல்ல ஆயன் நானே. இன்றைய அந்த அல்லேலூயாவிலே நாம் பாடுகிறோம், நல்ல ஆயன் நானே, என் ஆடுகளை நான் அறிந்திருக்கின்றேன், அவையும் என்னை அறிந்திருக்கின்றன என்று இயேசு சொல்கின்றார். ஆகவே அப்படின்னா இயேசு நல்ல ஆயனாக இருக்கின்றார். நாம் அவருடைய ஆடுகளாக இருந்து அவரது குரலுக்கு செவி சாய்க்கின்றோமா? ஆட்டின் குரலை, ஆயனுடைய குரலை ஆடுகள் கேட்டு இங்க போய் இப்படி போ அப்படின்னு சொல்லும் போது அது பிரகாரமே செல்லும். ஆகவே அது போல நாம் இருக்கின்றோமா? இந்த இதுல கவனிக்கக்கூடிய வார்த்தைகள், எனது குரலுக்கு, என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கு அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. ஆகவே அவருக்கு, இறைவனுக்கு என்னை தெரியும், நான் அவரை பின்தொடர்கின்றன. இயேசுவை ஆயனாக இருந்து அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு செவி சாய்க்கின்றேனா, அவரை பின்தொடர்கின்றன என்று சிந்தித்து பார்க்க இன்றைய இறை வார்த்தை நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. மிக அழகாக திருப்பாடல் 23 நாம் பாடுகின்றோம். என்னென்ன? ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. ஏன் குறையில்லை? அவர் பசும்புல் மேய்ச்சலில் என்னை அழைத்து செல்கின்றார், எனக்கு இளைப்பாற செய்வார், அமைதியான நீர்நிலைக்கு என்னை அழைத்து செல்வார், எனக்கு புத்துயிர் அளிப்பார், என்னை நீதிகளை நடத்திடுவார், சாவின் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் தீமையான எதற்கும் அஞ்சினேன்.
ஆகவே இதுதான் நல்ல ஆயனுக்குரிய பண்பாக இருக்கின்றது. இயேசு என்றுமே நல்ல ஆயனாக இருக்கின்றார். அவருடைய அந்த குரலை நாம் செவிசாய்த்தோம் என்றால் நாம் இறைவனுடைய ஆளுகளாக இருப்போம். அப்போது நம்முடைய வாழ்க்கை நாம் நல்வாழ்வு வாழ்ந்து இறைவனுடைய அந்த திருவிருந்திலே செம்மையின் விருந்திலே பங்கு கொள்கின்றவர்களாக இன்றைய 2ஆம் வாசகத்திலே திருத்தூதர் யோவான் எழுதிய அந்த திருவழிபாட்டு நூலிலே மிக அழகாக அந்த காட்சியிலே காண்பது போல வெண்மையான தொண்டராடை அணிந்தவர்களால் கையில் குறித்தோடையை பிடித்திருந்தார்கள். நிறைய பேர் எல்லா இனத்தையும் மொழியையும் சார்ந்தவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் எல்லாம் இந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால் தங்களை வெண்மையாக்கி கொண்டவர்கள். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால், இயேசுடைய ரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கக்கூடிய நாம் அதிலே தூய்மை பெற்றவர்களாக நம்முடைய வாழ்வு இருக்கின்றதா என்று நம்முடைய வாழ்வு இருந்தது என்றால் ஆயனுக்கு செவிசாய்த்து வாழ்ந்தோம் என்றால் நம்மையும் இறைவன் அப்படிதான் சொல்வார். நாமும் அந்த விண்ணக விருந்திலே பங்கு கொள்ள முடியும். எல்லா குலத்தாரும் இனத்தாரும் எந்தவித வேறுபாடும் இல்லாமல் எல்லாருமே ஆட்டுக்குட்டிக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள். அந்த செம்மறியின் இரத்தத்தால் நாமும் தோய்க்கப்பட்டு நம்முடைய வாழ்வும் இறைவனுக்கு உகந்ததாக இருக்கின்ற போது நம்மை பார்த்து இறைவன் சொல்வார், நீ சிறியவற்றில் நம்பிக்கைக்குரியவனாக இருந்தார், ஆகவே உன்னை பெரியவற்றிற்கு அதிகாரியாக்குவேன். நீ உன்னுடைய தலைவனது மகிழ்ச்சியில் பங்கு கொள் என்று சொல்வது போல நம்மை பார்த்து சொல்வார். அத்தகைய விதத்தில் நம்முடைய வாழ்வு அமைந்திருக்கின்றதா? நல்லாயனாகி இயேசுவினுடைய குரலுக்கு நான் செவிசாய்க்கின்றேனா? யோசித்து பார்ப்போம். அருள் வேண்டுவோம். இறைவனுடைய குரலுக்கு செவிமடுத்து இறைவனுடைய விருப்பத்தை வாழ்வாக்க அருள் வேண்டி செவிப்போம். ஆமென். எழுந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கின்றோம். Amen.
உண்டானவர்கள் இன்றைய இந்த திருப்பணியானது அவர்களுக்கெல்லாம் ஜூலி தமிழரசு சென்றெல்லாம் எழுதிக்கொண்ட கருத்துப்படி குடும்ப கருத்துக்களுக்காக மறித்த இறுதி சமயத்தை 4ஆம் ஆண்டு நிறைவு ஆண்மையை காட்டினாகும். தீபா ஸ்ரீபா ரூபா குடும்ப கருத்துக்கள் ரூபாவுடைய பிறந்த 16வது பிறந்த நாளிற்கு மாதாவிற்கு நன்றியாகும். ஆரோக்கியசாமி இருதயம் குரூஸ் ஆண்ட்ரி தேவனா தாயம்மாள் மற்றும் வீரன் அவர்கள் குடும்ப கருத்துகளுக்காகவும் சந்தூர் ரூத் பிரபாவதி நிஜு ஆனந்த குடும்ப கருத்துகளுக்காகவும் மற்றும் நிஜு ஆனந்த அவர்களுக்கு என்னுடைய 2வது பிறந்த நாளிலே மாதாவிற்கு நன்றியாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய தேவைகளை இறைவன் நிறைவேற்றுவார் என்கின்ற நம்பிக்கையோடு நம்முடைய மன்றாட்டுக்களை இறைவனிடத்தில் ஒப்புக் கொடுத்து நாம் செல்கிறோம். என் ஆடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன என்றுரைத்த நல்லாவினே இறைவா, புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களை நீர்நாமே தாங்கி வழிநடத்த வேண்டும் என்றும் திரு அவையானது அவரது தலைமையின் கீழ் உமது வழியில் நடக்க வேண்டும் என்றும் இறைவாவை மன்றாடுகிறோம். அரியணை வீற்றிருப்பவர் அவர்களிலேயே குடிகொண்டு அவர்களை பாதுகாப்பார் என்கிற 2ஆம் வாசக கூற்றின்படி எங்கள் இந்திய எல்லையில் நடைபெறுகிற தீவிரவாத தாக்குதல்கள் முற்றிலும் ஒழித்தளிக்கப்படவும் இந்திய பாகிஸ்தான் எல்லையில் நிலவுகின்ற போர் பதட்டங்கள் நீங்கி அமைதி திரும்பவும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் பெற்றுள்ள மாணவ செல்வங்கள் விரும்புகின்ற கல்வியில் விரும்புகின்ற பாடப்பிரிவில் சேர்ந்து படிக்கின்ற வாய்ப்பினை நீரே உருவாக்கி தர வேண்டும் என்றும் அவர்களும் அவர்கள் பெற்றோர்களும் சரியான பாதை தெரிவு செய்ய நீண்டாமல் உதவி வேண்டும் என்றும் தோல்வியுற்ற மாணவர்கள் தொடர்ந்து போகாமல் மீண்டும் முன்னேற உழைத்து வெற்றி பெற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நினைவாளர்களாக பிடிக்கப்பட்டோர் அனைவரும் நம்பிக்கை கொண்டனர் என்ற முதல் வாசக உண்மைக்கு ஏற்ப இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் நம்பிக்கையில் நிலைத்திருந்து எதிர்நோக்கில் பயணித்து பிறரன்பு பணியை வளர்ந்து நிலைவாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம் பிள்ளைகள் நாங்கள் எங்களுக்கு தேவையான அனைத்து மன்றாட்டுகளையும் உம்மிடத்திலே சமர்ப்பித்திருக்கின்றோம். நீர் எங்களுக்கு தேவையான வருவார்களையும் ஆசீர்வாதங்களையும் தந்து வழிநடத்த வேண்டும். எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசுவின் நிலையற்ற நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேட்டு ஆசீர்வதியும். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
அன்பானவர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த பலியானது எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, பாஸ்காவின் நிகழ்வுகள் வழியாக எங்களை என்று மக்களுக்கு செய்த உண்மை நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்கள் முடிவில்லாமல் இருந்ததன் காரணமாக அமைவதாக எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவையாக உம்மை மன்றாடுகின்றோம். நன்றி கூறுவோம். ஆண்டவரே, காலத்தில் உம்மை புகழ்ந்ததைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்துவின் சிறப்பான காலத்தில் உம்மை நன்றியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மேற்கொரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே வழியை மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். நம்பிக்கையாளர்கள் திறந்து விடப்படுகின்றனர். ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்படைந்து அவரது மீட்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்காமை தொழில் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றமை கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. அப்பா தந்தை இறைவா, நேர்மையாகவே தூயவர் புனிதத்துக்கு எல்லாம் திறக்கமும் ஊற்றுமாக நீரே இருக்கின்றேன். ஆகவே உம்முடைய தூய ஆவியை குறைந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்ந்து நன்றாகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடுவார். அவர் பாடுகளுடன் கணிந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி குறித்தான் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாக, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனும் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆகவே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கொண்டு வாழ்வதற்கு அப்பத்தை நீக்களையும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்படைக்கின்றோம். திருமணம் நமக்கு ஊழியப்படிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகிற்கும் பரவி இருக்கும் உமது அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை இளையோ எங்கள் ஆகிய தாமஸ் சீனிய திருநிலையில் ஆகிய அனைவரோடும் உமது அவை அன்பின் நிறைவை பெறச் செய்தருளும். தாயும் தந்தையுமான இறைவா, இந்த காலை வேளையிலே இந்த பலிபீடத்தை சுந்தரிக்கின்ற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீரே நிறைவாக ஆசீர்வதித்து அனைத்து நலன்களையும் பொழிந்து காத்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயர்களும் சகோதர சகோதரிகளையும் எங்களுடைய குடும்பங்களிலே மடித்தவர்கள், உற்றார், உறவினர், நண்பர்கள், உபகாரிகள், யாரும் ஆன்மாக்களையும் ஒத்திரைக்க நிலையில் இருக்கின்ற ஆன்மாக்களையும் நினைவு கூர்ந்து விளைவிக்கவும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாகும். இறைவனின் கண்ணீர் தாயான தூய மாற்றுமிக்க புனித மரியா, தூய வளனார், புனித அப்போஸ்தலரை வழியில் கொண்டு வரைந்த புனிதர் அனைவருடன் நாங்கள் இறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமணி இயேசு கிறிஸ்து வழியா உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை நன்றாடுகின்றோம். எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைவனுடைய அரசு உலகிலே மலர இறை தந்தையை நோக்கி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமையாவது திருக்கமாக்கி அனைத்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை எங்களை அருளும் என்றாடுகின்றோம். அந்த இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக.
நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக மேய்ப்பராகி இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்றும் திருத்துவதற்கு முடிந்தேன். எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் பாவமான துறவைகளின் நம்பிக்கையை நோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அன்பையும் மகிழ்ச்சியும் தந்தவர்களுடன் கல்வீரார். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை நாம் பகிர்ந்து மகிழ்வோம். இதோ இறைவனின் செம்மறினம் ஆண்டவர் இயேசு. நல் ஆயர் நானே, என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன என்று சொன்ன ஆண்டவர் இவரே. இவருடைய அன்பின் விருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் சொற்கள் உங்களை காத்து
பாஸ்கா காலத்தின் 4ஆம் ஞாயிறு. இன்று நம்முடைய பங்கிலே ஞாயிறு மறைக்கல்வி மற்றும் பிபிஎஸ் உடைய ஆண்டு விழாவினை நாம் புனித தோமையார் ஆலயத்தில் காலை 8:30 மணி திருப்பலி முடிந்தவுடன் சிறப்பிக்கின்றோம். ஏறக்குறைய 9:45 10 மணிக்குள்ளாக ஆரம்பிக்கும். ஆகவே முடிந்தவர்கள் கலந்து கொள்ளவும், அதே போலவே சிறுவர் சிறுமிகள் நிறைய பேர், ஏற்கனவே ஒரு 20 பேருக்கு மேல பிபிஎஸ் வகுப்புக்கு வந்திருந்தார்கள். அவர்களுக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்போம். ஆகவே அந்த இதுல நம்மளுக்கு 2 ப்ரோக்ராம் கொடுத்திருக்கிறோம். வரிசையில் 10, 15 ஆகவே அதுக்கு தயாரா வந்துருவாங்க. ஆகவே முடித்தவர்கள் நீங்களும் உங்களுடைய குழந்தைகளை இந்த பிபிஎஸ் வகுப்புக்கு அனுப்பியிருக்கீங்க. ஆகவே நீங்களும் வாங்க. வர முடியாதவர்கள் பார்ப்பதற்காக நேரலையும் யூடியூப்ல ஒளிபரப்பப்படும். ஆகவே அப்படி இல்லாமல் அதையாவது பார்க்க முயற்சி செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போலவே நம்முடைய இந்த கிளை பங்கிலே 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று ஞாயிறு மறைக்கல்வியினுடைய ஆண்டு விழா கலை நிகழ்ச்சிகள் மற்றும் இதெல்லாம் திருப்படி கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் சிறப்பாக நடத்தப்படும். ஆகவே 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலையில் இருக்கும். ஆகவே அதற்கு ஏற்பாடு திட்டமிட்டு இன்னும் அந்த 2 ப்ரோக்ராம் எல்லாம் இன்னும் கொஞ்சம் ப்ரோக்ராம் சரி பண்ணி அந்த கலை நிகழ்ச்சியில தருமாறும். அதே போலவே அன்று அந்த ஞாயிறு மறைக்கல்விக்கு வந்த குழந்தைகள் அட்டண்டன்ஸ் தகுந்த மாதிரி அவங்களுக்கு எல்லாருக்குமே பிரைஸ் கிடைக்கும். அதுல சிறப்பு பரிசும் கொடுக்கப்படும். ஆகவே ஆர்வத்தோடு பங்கேற்க வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆகவே இன்று திருப்பலி முடித்தவுடன் அன்பிய பொறுப்பாளர்களுக்கான ஒரு திட்டமிடல் கூட்டமானது திருப்பலி முடிந்தவுடன் நடைபெறும். ஆகவே அன்பிய பொறுப்பாளர்கள் அதற்கு திட்டமிட்டு செயல்படுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இதே போலவே தொடர்ந்து நம்முடைய ஆலயத்தினுடைய வளர்ச்சி பணிகளிலும் கவனமாக இருங்கள். இந்த வாரமும் நம்முடைய தாய்ப்பொருட்களை அங்கு வீடுகள் வந்திருக்கப்படுவதால் இந்த புதன்கிழமை திறக்கக்கூடிய இருக்காது. தொடர்ந்து வரக்கூடிய வாரங்களில் இருக்கும். நான் அதை பற்றி அறிவிப்பேன். அதே போலவே அங்கு வீடுகள் மந்திரித்து முடித்த பிற்பாடு பிறகு இங்கு தேதிகளை நான் சொல்வேன். அப்போது இங்கும் வீடுகள் மந்திரிக்கப்படும். இறுதி ஜெப ஆசிரியருக்காக அனைவரும் எழுந்திருப்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. நல்ல ஆயரின் மந்தை கனிவுடன் நீர் கண்ணோக்கி அருளும். திருமகனின் உயர்வதை கொண்ட ரத்தத்தால் மீண்டும் மாடுகளை நிலையான பசுமர்களை கூட்டிச் சேர்க்க அவர்கள் வீராக எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்பிலும் சமாதானத்திலும் மகிழ்ச்சியோடு வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பறை தொடரட்டும். இறையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா
வாழ்க. பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே புனித தோமையாரே, புனித அந்தோனியாரே, புனித செபஸ்தியாரே, இந்த ஜபக்காலம் கொடுக்காதவர்கள் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கவும்